வெல்கம் டு ஹரிஸ்வ சமையல். முருகருக்கு ஆடி கிருத்திகையில் தேன் கலந்த தினை உருண்டை செய்கிறதுக்காக 200 கிராம் டம்ளரில் கோபுரமாக 1 டம்ளர் அளவுக்கு திணையை சேர்த்துருக்கேன். இதை நல்லா 2 தடவை கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறியும் வந்திருக்கு. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு காஞ்ச துணியில் இந்த மாதிரி பரப்பி விட்டு அரை மணி நேரம் காய வச்சிடலாம். இப்போ நல்லா காஞ்சி வந்துருச்சு. இதை ஒரு வானலிக்கு அப்படியே சுட்டு பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தண்ணி மூலமாக கிண்டிட்டு இருக்குங்க. இதனுடைய நிறம் மாறணும், டப் டப்னு சவுண்டும் வரும், இது வாசமும் வரும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஏலக்காய் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்து நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு சுட்டு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இதனுடைய மூடியும் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். மாவு இந்த மாதிரி பவுடராக இருக்கும். இப்போ அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லமும் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து அடுப்பில் வச்சுட்டு வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு ஃபில்ட்ரு மூலமாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு கரண்டி மூலமாக நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து திரும்பவும் நல்லா கிண்டி விட்டு உருண்டை பிடிச்சிருங்க. அவ்வளவுதான், முருகருக்கு உகந்த தேன் கலந்த திணை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.